ஓம் நம சிவாய போற்றி, தென்னாருடைய சிவனையை போற்றி. திண்டுக்கல் மாவட்டம் ஏஎம் சன்ஸ்டார் பக்தி என்ற யூடியூப் சேனல் மூலியமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி ஒன்றியம் கோணப்பட்டி என்ற கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ ஜோதிமுருகன் திருக்கோவில் இந்த மலையில் அமர்ந்திருக்கிறது. இந்த மலைக்கு அடிவாரத்தில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது ஐயனார் கோவில் திருக்கோவில். நம்ம அதனுடைய கோவில் தெரிகிறதா? அந்த கோவில் பின்புறமாகத்தான் இந்த மலை அமரப்பட்டு இருக்குது. இந்த மலையின் மேல் உச்சியில் அமர்ந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஜோதிமுருகன் திருக்கோவில். ஜோதி முருகன் இங்கு நின்று கொண்டிருக்கும் காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். மிக சிறப்பாக ஒரு சக்தி வாய்ந்த இந்த கோவில் அப்படி சொல்ல, இந்த மலையில் அவங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகள் எதை வைத்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் வெற்றியும் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே நேர வேண்டும். அதாவது இந்த ஜோதி முருகன் அமர வேண்டியது இந்த புதுசாக இந்த சுவாமியுடைய ரொம்ப காலமாக இதில் வரலாறுகள் சொல்லப்படுகிறது. இங்கே இந்த பல வரலாறுகள் இந்த லைனில் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க நேரடியாக தான் நம்முடைய பேசி கொண்டிருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறதுலாம் நம்ம இந்த மலையினுடைய முன்பாக இருக்கப்படும் இந்த கோவிலை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். சற்று இப்போ நம்ம இந்த மலையினுடைய ஜோதிமுருகன் எப்படி அமரப்பட்டதுங்கிறது இந்த வீடியோ மூலம் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, ஏஎம் சன்ஸ்டார் பக்தி என்ற யூடியூப் சேனல். நம்முடைய திண்டுக்கல் மாவட்டம் இந்துஸ்தான் கலர்ஸ் அந்த பத்திரிகை டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்ரு. நம்முடைய திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி ஒன்றியம் கோணப்பட்டி என்ற கிராமத்திற்கு நம்ம வந்திருக்கோம். இப்பொழுது நம்முடைய அருள்மிகு ஸ்ரீ ஜோதிமுருகன் திருக்கோவிலுக்காக நம்ம வந்திருக்கோம். என்னுடைய மலை எங்கே இருக்குதுன்னா, நம்ம கோணப்பட்டியிலேருந்து நேராக லாஸ்ட்டாக அந்த தென்புறமாக ஒரு ரோடு உள்ளே போகும், ஐயனார் கோவில். இப்பொழுது நம்முடைய சுவாமியுடைய இங்கே எப்படி அமையப்பட்டது, என்னுடைய மலையுடைய தோற்றங்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ சுவாமி சில கருத்துக்களை அதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். நமச்சிவாய சுவாமி, நம்முடைய ஜோதி முருகனை பற்றி சொல்லுங்கள். எல்லாம் வெற்றி ஆகட்டும். சிவசிவா வெற்றிவேல் முருகன், சிவசோதி முருக கடவுள் சகலம் நீரை ஆட்சி ஆகணும். அப்பனே கண்டவா, இவர் முருக கடவுள் அங்கே முன்னோர்கள் வழிபாட்டிலேருந்தே வந்துட்டு தான் இருக்கு. சிலை இல்லாமல் வழிபாடு பண்ணிட்டு வேல்கம்பு, அந்த தூக்கி வச்ச அம்பாறை, இந்த தேர்முட்டி கல், இயற்கையில் உள்ள விநாயகர், அப்புறம் நாகமா, அடுத்து அவர் முருக கடவுள். இவங்க எல்லாம் நம்ம வீட்டில் ஒருத்தர் கவுண்டர் சவுடு சாமின்னு பரம்பரையான முருகப்பத்தர் அவர். அப்போ எங்கள் அப்பா இங்கேது காலங்காலமாக தான் இது வந்துகிட்ருக்கு. இது கிட்டத்தட்ட 60-70 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ சவுடு சாமின்னு ஒருத்தர், ஒரு சித்தர்னு தான் சொல்லிக்கணும். அவர் பெரியவர், எனக்கு குருநாதர். அவர் நம்ம வீட்டில் கொள்ள காலமாக எங்கள் அப்பா கூட இருந்தார். இந்த கோணப்பட்டி கிராமத்துக்காரர் அவர். கவுண்டர் ஐயா அவர் குரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, எங்கள் அப்பா அங்கே கோயிலில் சாமி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு 21 தெய்வம், சந்தன கருப்பண சாமி, மகாமுனி குலதெய்வம். அப்போ கட்டிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, அவருக்கு அப்பப்போ அந்த முருகர் அவர் மேலே இறங்கி 30 வருஷம் ஆகுது. இந்த வேலு அவர் தான் கொண்டு இங்கே, நான் அங்கே இருக்க மாட்டேன், அந்த மேட்டுக்கடையில் நம்ம கருப்பணசாமி கோயிலில் 21 தெய்வம், கிருஷ்ணன், ஆஞ்சநேயர், சின்னம்மா, பேச்சியம்மா, மகாமுனியப்பனோட சேர்ந்து முருக கடவுளும் என்னுடைய குலதெய்வம் தான். அவரை கட்டும்போது நான் அங்கே இருக்க மாட்டேனே சொல்லிட்டு சாமி ஆடிக்கிட்டே இருந்தார். சரி, எங்கே இருக்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் நம்ம கோணப்பட்டி கிராம ஐயங்கோயில் கட்டில் நான் பிறந்த மண்ணில் அங்கே இருப்பேன். முருகர் அப்படியே வருவார், எனக்கு காட்சி அளிப்பார், பார்ப்பேன்னு அவர் உத்தரவு சொல்லிகிட்டே இருந்தார். நாங்கள் பெரும்பாலும் அதை பெருசுப்படுத்தாமே இருந்தோம். சில நாட்களில் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன சாமி வேணும்னு கேட்க, வேலை எங்கள் அப்பையும் கொடுக்க, அப்பனோட ஊர்க்காரங்களோட இந்த இடத்துல வேலை ஊனி சாமியை கும்பிட்டுட்டு சிவசோதி முருக கடவுள்னு பேர் வச்சுட்டு அவங்க அப்படியே போயிடுறாங்க. பராமரிப்பு, பாதுகாப்பு வெள்ளைச்சாமி தான் பார்த்துக்கணும். எல்லாத்துக்கும் முருக கடவுள் பொதுவானது. எந்த அளவுக்கு நம்ம வரவேற்கிறோமோ, மக்கள் முருகப்பத்தர்களுக்கு சேவை செய்யவும், அவங்கள வரவேற்புக்கும் நல்லது கெட்டதுக்கும் முருகரை நான் தான் பராமரித்து பார்த்துட்டு வர்றேன் இப்போ 30 வருஷமாக. சரிங்க. அவங்களுக்கு பிற்பாடு சரிங்க, இங்கே அவர் மேற்க அவர் முருகர் எப்படி அவர்கிட்ட நான் அவர் கேட்டு எப்படியா என்னையா அப்படின்னு இந்த முருக கடவுள்கிட்ட கேட்கும்போது சொல்லுவார், அந்த மேற்கு ஓரத்தில் அவர் விமானத்தில், அவர் வாகனத்தில் இறங்குறதாகவும் இந்த இடத்துல எல்லாம் சுற்றி பார்க்குறதாகவும், அங்கே தூக்கி வச்சாங்கல் இந்த தேர்முட்டி கல்லில் மயில், இங்கே
அங்கே தூக்கியச்சாம்பாறைக்கு மேலே வந்து அவர் உட்காந்து ம் ஜெபம் பண்ணிட்டு ஏரியாவெல்லாம் சுற்றி பார்ப்பாராம். அப்படி ஒரு ம் ஐதீகமாகவே எல்லாத்துக்கும் மக்கள் மனசுலையும் முருகப்பக்தர்கள் மனசுலையும் ம் நல்ல இடம் பிடிச்சி ம் வந்துட்டு இருக்காரு. நானும் பராமரித்து பார்த்து வச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். ம் ஆமாங்க. இந்த முருகர் இப்போ நாங்கள் கொண்டு வந்து வச்சு இதை பராமரிப்பெல்லாம் பார்த்து ம் செயல்படும்போது இப்படி சின்ன சின்ன அரசியல் எதிர்ப்புகள், ம் மக்கள் நம்ம முருகப்பக்தர்கள் வளர்ச்சி பிடிக்காத நபர்கள் ம் கொஞ்சம் கெடுதல் பண்ணி ம் அந்த சிலையை இங்கேருந்து வருவாய்த்துறையினருங்க ம் வந்து தவறான கோரிக்கையில் எடுத்துகிட்டு போய் ம் ம் அங்கே வச்சுக்கிட்டு ம் இது பண்ணிட்டாங்க. அப்புறம் நாங்கள் அந்த தகவலை தெரிஞ்சு நம்ம சொந்த பந்தம் எங்கள் அங்கும் பங்காளி முருகப்பக்தர்கள் அனைத்து பேருக்கும் கிராமத்துக்காரர்களுக்கும் தெரியப்படுத்தி ம் ஹைகோர்ட்டில் ம் தெரியப்படுத்தி ம் அவங்க மூலியமாக ம் இப்போ அனுமதி வாங்கி ம் அவர் இருக்கலாம், முருகர் அங்கே இருக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்து ம் வழங்கி வர்றாங்க. அந்த ஜட்ஜம்மா பேர் என்ன பேருமா? திருமதி அம்மா தான் உத்தரவு கொடுத்துருக்காங்களாம். திருமதி அம்மா வந்து நம்முடைய சென்னை ஹைகோர்ட்லேருந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து சிலைகள் வந்து சில ஒரு மாதத்துக்குள் வந்து சிலைகள் வந்து மீட்டெடுத்து போன வருவாய்த்துறை வந்து மீண்டும் வந்து இங்கே சிலைகள் அமரப்பட வேண்டும், வழிபாட்டுக்கு மக்களுடைய பொதுமக்கள் வழிபாட்டுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும், முருகபக்தர் வழிபாட்டுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞர் திருமதி அம்மா அவர்கள் வந்து உத்தரவு ஜட்ஜ் அவர்கள் உத்தரவு முன்னிலையிலையும் அவர் நம்ம முக்கியஸ்தர்களுடைய முன்னிலையிலும் மற்றும் பொதுமக்களுடைய வழிபாட்டிலும் வழக்கறிஞர்களுடைய போராடப்பட்ட அனைத்து வழக்கறிஞர்களும் முன்பாக இதுக்காக இந்த வழிபாட்டினுடைய முருகப்பெருமானுடைய எல்லாமே மீண்டும் இங்கு சாமி அமர வைத்து வழிபாட்டுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளாக நம்ம சந்திக்கப்பட்டது. எங்களுடைய மலையில் வந்து எப்படி அமையப்பட்டதுன்னு நம்ம தெரியப்பட்டு இருக்காங்க. அதுபோல் இன்னும் நிறைய குகை இருக்குது. இங்கேருந்து அதாவது தண்ணி இந்த மலையினுடைய அடிவாரத்திலிருந்து மலையினுடைய இடைபாகத்திலே வந்து இங்கேருந்து ஊற்று அமையப்பட்டிருக்கு. இதிலிருந்து நீர் எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே பொங்கல் வைக்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து தண்ணி பற்றாக்குறை பிரச்சனைகள். இந்த மலையை விட்டு கீழே அந்த தண்ணி கீழே இருந்து குடிக்க கொண்டு வரணுமா ஒரு வாட்டர் கேன் இந்த மாதிரி முறையில் தான் கொண்டு வர முடியும். இந்த கோவில் வந்து திருப்பணிகள் கொஞ்சம் வளர்ச்சிகள் இது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது உங்களால் ஒரு முறை வந்து செல்லிட்டு நம்முடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளுடைய வாங்க ஐயா கிட்ட கேட்டுக்கொடுங்க. ஐயா அருள்வாக்கு சொல்லப்படுகின்ற கோயில் வளர்ச்சிக்காக திருப்பணிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கு. உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படி சொல்லப்படுகின்றது. இந்த கோயிலுடைய திருப்பணிக்காக நன்கொடை வழங்கப்படலாம் என்று வேண்டுகோள் வைக்கப்படுகிறோம். இந்த கோவிலுடைய இந்த மலை அடிவாரத்தின் கீழே பார்க்கப்பட்டோம்னா ஐயனார் கோவில் அமையப்பட்டிருக்கு. இந்த ஐயனார் கோவில் பின்பாகத்தான் அமையப்பட்டிருக்கு இந்த கோவில் தான். இது கீழே இருக்க தெரிகிறது, இதான் ஐயனார் கோயில். அங்கே இருக்க தெரிகிறது தான் ஐயனார் கோயில். மிக சிறப்பாக சொல்லப்படுகின்றோம். நன்றி. செல் நம்பர் ஐயாருடைய செல் நம்பர் சொல்லுங்கள், உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 81 10 98 95 21. ட்ரஸ்ட் நம்பர் வந்து 70 82 சாரி 70 92 47 94 48. அது இந்த ட்ரஸ்ட் சுதந்திரா இது ட்ரஸ்ட் நம்பர் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நம்பருடைய நீங்கள் தொடர்பு கொண்டு கால் பண்ணி பேசலாம். இந்த நம்பர் வந்து இந்த ஸ்க்ரீன் மூலம் வந்து நம்ம கீழே போட்டிருப்போம். அவங்களுடைய கான்டாக்ட் பண்ணி நீங்கள் நேரில் வரலாங்க. நன்றி, வணக்கம். முருகனுக்கு வெற்றிவேல், முருகனுக்கு அரோகரா, சிவஜோதி முருகனுக்கு அரோகரா, அருள்மிகு ஸ்ரீ சிவசோதி முருகனுக்கு அரோகரா அரோகரா. அவை திருவர்களால் எல்லா வேண்டுதல் பிரார்த்தனைகள் நல்லபடியாக நடைபெற வேண்டும். இந்த இயற்கை சூழல் காற்று, இந்த மலையின் பிரதேசத்தில் நம்ம வாழ்க்கையில் இந்த காற்று, இந்த இயற்கை பஞ்சபூதம் சொல்லப்படுகிற நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லப்படுகின்ற ஐந்தும் வேலை செய்து கொண்ட இந்த உலகம் வந்து சிவபெருமான் உலக கடவுளாக நம்ம கருதப்படுகின்ற நம்முடைய அருள்மிகு ஸ்ரீ சிவசோதி முருகன் என்று சொல்லப்படுகிற முருகப்பெருமாள் என்று சொல்லப்பட்டாலே ஏன் 2 பேரும் சொல்லப்படுகிறோம்னா நம்முடைய சிவபெருமானுடைய மகனாக இளைய மகன் என்று சொல்லப்படுகின்றதோ இந்த அனைத்தும் இந்த சொல்லப்படுகின்ற அவருக்கு அப்பனுக்கே பாடம் சொல்லி கற்பிக்கப்பட்ட முருகப்பெருமானுடைய வரலாறு உங்களுக்கெல்லாம் தெரியும்.
வாருங்கள், முருகனுடைய திருவருள். ஒரு மாதம் காலத்தில் எங்கெங்கும் எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து மறுபடி இங்கே முருகன் வருகிறார்னா அவருடைய சக்தியால் தான் உண்மையிலே நடக்கப்படுகிறது. இந்த முருகன் கோவிலுக்கு வந்தால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகள் நல்லபடியாக நடைபெறும் என்று அனைத்து இதற்காக உழைத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு கிராமம், நம்முடைய கோணப்பட்டி மக்களே சரி, நம்முடைய சாணார்பட்டி, இது சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்களும் சரி, கட்சிகளும் சரி, இந்து முன்னணி அனைத்தும் சரி, மற்றும் இந்த கோவிலுடைய அனைத்து மக்களுக்கும் ஆன்மீக பெரியவர்கள் அனைவருக்கும் இதனுடைய பங்கு அத்தனை பேருக்கான மனமார்ந்த நன்றி திருவருளால் நல்ல ஜோதி முருகனுடைய அதெல்லாம் நல்லதே நடக்கும் என்று சிவன் விருப்பம். முருகன் ரொம்ப பிடிச்சவர் எனக்கு முருகக்கடவுள். சிவன் வந்து அவர்களுடைய ஜீவா என் உயிர் மாதிரி நினைக்கிறான். என்னுடைய குலதெய்வம் மகாமுனி 18ஆம் படி சந்தன கருப்பையா. அவர் தான் நம்ம அருள்வாக்கு மற்றதெல்லாம் அவர் எடுத்து கொடுப்பாரு, நல்லது செய்வார், நிறையா நன்மைகளை செய்திருக்காரு அனுபவமாக. நிறையா விஷயங்கள் உள்ளூரில் நல்லது கெட்டது எங்கள் வரலாறை பற்றி மேட்டுக்கடை சங்கர் பூசாரி, சின்னையா பூசாரி, வெள்ளச்சாமி பூசாரின்னு வரலாறா எங்களுக்குன்னு தனி மரியாதை மதிப்பை நாங்கள் வச்சுருக்கோம். அந்த மரியாதை தான் எங்களுடைய சொத்து சோகம் பணம் காசு அனைத்தும். அந்த முருக கடவுளுக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்ததுனால கொஞ்சம் மன வருத்தம் கஷ்டத்தோடு தான் உங்கள்கிட்ட நான் முன்பாக பேசுகிறேன். அனைத்தும் வெற்றிகளும் நம்முடைய முருகப்பெருமாளோடு சொல்லப்படுகின்ற அரோகர வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. அந்த வெற்றியோடு தான் எப்போதும் எங்கே இருக்கும். முருகனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது வெற்றி தான் நிச்சயம். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது வெற்றியாகத்தான் நிறைவேறும் என்று வேண்டுகிறோம். திருச்சிற்றம்பலம்.